ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் குறித்த விழிப்புணர்வு தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது தேர்தல் நடைமுறையில் காவல்துறையினர் பங்கு. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு ஆர் கலைவாணன் தரும் தகவல்கள். சமூகத்தின் பாதுகாப்பையும் சட்ட ஒழுங்கையும் காக்கும் முக்கியமான துறை காவல்துறை. ஒரு நாட்டின் அமைதி, பாதுகாப்பு மற்றும் மக்களின் நலன் ஆகியவை காவல்துறை செயல்பாடுகளுடன் நெருங்கிய தொடர்புடையவை. அவர்கள் மக்கள் மற்றும் அரசாங்கம் இடையே ஒரு பாதுகாப்பு பாலமாக செயல்படுகின்றனர். குறிப்பாக தேர்தல் காலங்களில் போலீசாரின் பங்கு மிகவும் முக்கியமானது. வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்வது, சட்டவிரோத செயல்பாடுகளை தடுப்பது, அமைதியான தேர்தலை உறுதி செய்வது போன்ற பணிகளை அவர்கள் சிறப்பாக மேற்கொள்கின்றனர். தேர்தல் செயல்முறை நேர்மையாகவும் அமைதியாகவும் நடைபெறுவதற்கும், தேர்தல் காலங்களில் சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணுவதிலும், வாக்காளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் காவல்துறை முக்கிய பொறுப்புகளை வகிக்கிறதா. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி காவல்துறை மேற்கொண்டுள்ள தேர்தல் நடைமுறைகள் என்ன? தேர்தல் காலங்களில் அவர்களது செயல்கள், நேர்மையான வாக்களிப்பில் போலீசார் எவ்வாறு உதவுகின்றனர், தேர்தல் சமயத்தில் வன்முறை ஏற்படாமல் அவர்கள் எவ்வாறு மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றனர் என்பது குறித்து நமக்கு விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி காவல்துறையின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் அவர்கள். தேர்தல் அறிவிப்பு வெளியானதும் நேர்மையான தேர்தலை நடத்த காவல்துறை மேற்கொண்டுள்ள வழிகாட்டுதல்கள் என்ன என்பது குறித்து திரு கலைவாணன் நமக்கு விளக்கிய போது, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 2026 எலெக்ஷன்ஸ் as per Honorable Election Commission of India ஒரு 6 கைட்லைன்ஸ் ஆர் 6 பிரின்சிபல்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 6 பிரின்சிபல்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட் ஆக்ஷன், வெளிப்படைத்தன்மையான எந்த ஒரு நடவடிக்கையுமே வந்து ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட் ஆக்ஷன். செகண்ட் பாயிண்ட், ஃபுல் இம்பார்ஷியாலிட்டி, நடுநிலையோடு இருக்கணும், எந்த ஒரு சைடும் சாராமல். மூணாவது வந்து நோ வயலேஷன் ஆஃப் லாஸ், எந்த ஒரு சட்ட விதிமீறல்களும் இருக்கக்கூடாது. ஃபோர்த் பாயிண்ட் வந்து நோ வயலன்ஸ், வன்முறை இருக்கக்கூடாது. ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து நோ இன்டிமிடேஷன், எந்த ஒரு மிரட்டல்களோ இல்லை வந்து எந்த ஒரு வாக்காளரை வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது. சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து நோ இன்டியூஸ்மெண்ட், கிஃப்ட்டு இல்லை வந்து கேஷ் ஃப்ளோ, அதை வந்து முற்றிலுமாக வந்து தடுக்கணும். இந்த 6 முக்கிய பிரின்சிபலில் தான் வந்து நாங்கள் எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டில் லாஸ்ட் கான்ஸ்டபிள், ஹோம்கார்டு வரைக்கும் நம்ம ப்ரீஃப் பண்ணியிருக்கிறது. இந்த 6 முக்கியமான பிரின்சிபலுக்குள்ள தேவையான எல்லா கைடன்ஸுமே இந்த 6 பாயிண்ட்லேயே இருக்குது. இந்த 6 பாயிண்ட் நம்ம ஃபாலோ பண்ணாலே ஒரு ப்ராப்பரான எலெக்ஷன்ஸ் வந்து நம்மளால் நடத்த முடியும். வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் பட்டுவாடா செய்வதை தடுக்க காவல்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து அவர் நமக்கு விளக்கம் அளிக்கையில், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக் போஸ்ட் வந்து ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். வித்தின் புதுச்சேரி ரீஜன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 19 இடத்துல செக் போஸ்ட் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அங்கே சிவில், எக்ஸைஸ் ப்ளஸ் போலீஸ் ஸ்டாஃப் ப்ளஸ் சிஏபிஎஃப், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ரிசர்வ், அவங்களும் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த 19 இடத்துலையும் வந்து ரவுண்ட் த கிளாக் 3 டீம்ஸ் வந்து ஒரு இடத்துலையும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. மெயின் பார்டர் இன்டர்ஸ்டேட் மூவ்மெண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கும், இங்கேருந்து தமிழ்நாடுக்கு இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் போகிற வெஹிக்கிள்ஸ் அண்ட் பர்சன்ஸை செக் பண்ணுறதுக்காக வந்து நம்ம மெயினாக இது போட்டிருக்கோம். சேம் ப்ரொவிஷன் வந்து பார்த்திங்கன்னா காரைக்காலில் டோட்டல் ஒரு 10 இடத்துலையும், யானம் பகுதியில் ஒரு 10 இடத்துலையும், மாஹேயில் 7 இடத்துலையும் வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக் செக் போஸ்ட், ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் அப்படின்ட்டு எஸ்எஸ்டிஸ், இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிலையும் 3 ஃப்ளையிங் ஸ்குவாட் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஃப்ளையிங் ஸ்குவாடாக அகெயின் வந்து ஃப்ரம் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ், நம்ம போலீஸ், சிஏபிஎஃப் ப்ளஸ் வந்து சிவில் ஸ்டாஃப் எல்லாருமே வச்சு ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிலையும் 3 ஃப்ளையிங் ஸ்குவாட் ரவுண்ட் த கிளாக் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் வந்து ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிக்கும் ரோலிங் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு வெஹிக்கிள் செக்கிங் டீம்ஸு இல்லை பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பண்ணுறது. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு ஆர்ஓக்கு ஒரு ஆர்எஸ்எஸ்டி அப்படின்ட்டு இங்கே 12 ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஸோ 12 × 3 36 டீம்ஸ் வந்து அது தனியாக நம்மள்கிட்ட வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக மெயின் இவங்களோட ஒர்க் வந்து இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறது தான். ஸோ தட் வாக்காளர்கள் வந்து அவங்க
எந்த ஒரு இன்டிமிடேஷன் ஆர் இன்டியூஸ்மெண்ட் எதுவும் இல்லாமல் சுயமாக வந்து எந்த கேண்டிடேட் ஆர் எந்த பார்ட்டி அவங்களுக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு அவங்களோட வாக்குரிமையை செலுத்துறதுக்கான ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு உருவாக்குறதுன்றது தான் நம்மளோட மெயினான நோக்கமே. தேர்தல் புகார்கள் பொதுமக்கள் எவ்வாறு தெரிவிக்கலாம் என்ற கேள்விக்கு திரு கலைவாணன் அளித்த பதிலில், C-Vigil அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதில் வந்து எனி பப்ளிக் ஆர் யாராக வேணாலும் அதில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா வித்தின் 100 minutes வந்து அதை நம்ம வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸும் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த சிட்டிசன்ஸ் எங்கே இருந்தாலுமே அது வித் ஃபோட்டோவோட நம்ம எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இல்லை இங்கே எதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, இல்லை அது மாதிரி எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எந்த இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுனாலும் அதுவும் நம்ம ஆக்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 24 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், நம்ம இன்கம் டேக்ஸ்லேருந்து ஜிஎஸ்டி, கமர்ஷியல் டேக்ஸ், ஏர்போர்ட் செக்யூரிட்டிஸ், ஏர்போர்ட் டைரக்டர்ஸ், இது மாதிரி நிறைய ஏஜென்சிஸை வந்து ஆனரபிள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரிலேட்டட் டு எலெக்ஷன்ஸ் வந்து எல்லா பாயிண்ட்லேயுமே ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், ப்ளஸ் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இன்வாய்ஸ் இல்லாமல் ஏதாவது கூட்ஸ் எடுத்துகிட்டு வர்றது, ஸோ அது எல்லாமே மானிட்டர் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 24-25 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து இந்த எலெக்ஷனுக்காக வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். மெயினான கோல் வந்து இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணி ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்றது தான். வேட்பாளர்களுக்கான தேர்தல் விதிமுறைகள் பின்பற்றுவதில் காவல்துறையினரின் பங்கு மற்றும் வேட்பாளர்களின் பரப்புரைக்கு அனுமதி கொடுப்பதில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்த அவரது பதில். இந்த எலெக்ஷனில் வந்து இது மட்டும் இல்லாமல் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுலேருந்தே அதுக்கான விதிமுறைகளும் சிலது இருக்குது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது. சுவிதா அப்படின்ட்டு ஒரு போர்ட்டல் மூலயமா சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் எல்லா பர்மிஷன்ஸும் கொடுத்துட்டு இருக்கும். ரிலேட்டட் டு எனி கைண்ட் ஆஃப் கேம்பெயினிங் ஆர் ப்ரொசஷன், லவுட் ஸ்பீக்கர் பர்மிஷன் எல்லாமே வந்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் சுவிதா மூலிமா சிங்கிள் விண்டோ ப்ராசஸில் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் அங்கேயே இருக்காங்க. அது மூலிமா வந்து ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸில் யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து நம்ம வந்து பர்மிஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கேம்பெயின் வெஹிக்கிள்ஸு, இல்லை லவுட் ஸ்பீக்கர் அனௌன்ஸ்மெண்ட்ஸு, ஏவி வெஹிக்கிள்ஸ், அது மாதிரிலாம் வந்து கண்டினியூஸாக பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக வந்து பர்மிஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எந்த ஒரு கேண்டிடேட்டும் 10 வெஹிக்கிளுக்கு மேலே கான்வாயில் போகக்கூடாது அப்படின்ற கைட்லைன்ஸும் இருக்குது. அதே மாதிரி ஒரு ரிலீஜியஸ் இதுவாகவோ ஒரு கம்யூனல் இதுவாகவோ அந்த மாதிரி எந்த ஒரு அப்பீலும் இல்லாமல் ரிலேட்டட் டு பாலிசிஸ் அண்ட் பர்சனல் இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டும் இருக்குது. இது இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியா, ஏன்னா இப்போ வந்து நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறதும் இருக்கட்டும், இல்லை வந்து ஏஐ மூலியமாகவும் வந்து நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு தனியாக வந்து சைபர் கிரைமில் சோஷியல் மீடியா மானிட்டரிங் ஒரு டீம் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து 4 ரீஜன்லுமே இந்த டீம் இருக்குது. ஸோ அந்த டீம் வந்து இருக்கிற எல்லா வீடியோஸ் அண்ட் போஸ்ட் இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து எங்கே தேவைப்படுதோ அங்கே வந்து டேக் டவுன் பண்ணுறதுக்காக டேக் டவுன் ஆஃபீஸரும் நம்ம நாமினேட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இன்டர்மீடியரிக்கு நம்ம சொல்லி ஏதாவது சப்போஸ் அப்ஜெக்ஷனபிள் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தேர்தல் சமயத்தில் ஏற்படும் அசம்பாவிதங்களை தடுக்க போலீசார் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கூறுகையில், நைட் டைமில் வந்து ஸ்டாஃப் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். பிக்கெட்ஸ் அண்ட் வந்து பீட் பேட்ரோலிங் அண்ட் வெஹிக்கிள் பேட்ரோலிங், அது வந்து போலீஸ் விசிபிலிட்டி அதிகமாக இருக்கணுன்றதுனால அதை நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கடைசி 6 மாதமாகவே டுவர்ட்ஸ் எலெக்ஷன் வந்து ப்ரீவியஸ் எலெக்ஷனில் வந்து இஷ்யூ கிரியேட் பண்ணவங்க, இல்லை வந்து அஃபெண்டர்ஸ் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் அண்ட் பட்டிங் கிரிமினல்ஸ், அவங்க எல்லாருக்கும் அகெயின்ஸ்டாகவும் நம்ம வந்து பவுண்ட் டவுன் ஆக்ஷன், ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 1500க்கும் மேலே வந்து பவுண்ட் டவுன் பண்ணியிருக்கோம். இப்போ எலெக்ஷன் எம்சிசி அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 550 பேருக்கு மேலே ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் 800-900 பேர்கிட்ட வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதில் 42 பேருக்கு எக்ஸ்டர்ன்மெண்ட், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வரக்கூடாது அப்படின்ட்டு எக்ஸ்டர்ன்மெண்ட் இதுவும் நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்னு பார்க்கும்போது இந்த வருஷத்தில் மொத்தம் வந்து 3 பிட் அண்ட் டிபிஎஸ்ல 3 பேரை ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து அவங்களால நார்காட்டிக்ஸ் ப்ராப்ளம் வருதுன்றதுனால ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ப்ளஸ் வந்து 5 பேரை வந்து குண்டாஸ் ஆக்டில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் நான் பெயிலபிள் வாரண்ட், எங்கெங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வாரண்ட்ஸ் யார் மேலெல்லாம் அஃபெண்டர்ஸ் மேலே பெண்டிங் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 520
NBWs வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து டிஸ்ட்ரிக்டில் யார் யார்கிட்டலாம் ஆர்ம்ஸ் லைசன்ஸ்ட் ஆர்ம்ஸ் யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாரையும் எசென்ஷியலாக இப்போ பேங்க்ஸ் அண்ட் ஸ்போர்ட்டிங் காம்படிஷனில் இருக்கவங்கள தவிர மீதி எல்லாரோட ஆர்ம்ஸும் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட எல்லா ஆர்ம்ஸுமே இப்போ வந்து டெபாசிட் ஆயாச்சு. வெறும் பேங்க்ஸ் கிட்ட மட்டும்தான் இப்போ வந்து வச்சுருக்கோம். அது இல்லாமல் இல்லீகலாக எங்கேயாவது ஆர்ம்ஸ் இருக்கா அப்படின்றதையும் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் ஃப்ரம் MCC அண்ட் 6 months முன்னாடியிலேருந்தே ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி வந்து வல்னரபிலிட்டி மேப்பிங் எந்த ஏரியாலாம் கொஞ்சம் அதிக டெப்ளாய்மெண்ட் இருக்கணும் அதுவும் ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ ஃப்ரம் புதுச்சேரி போலீஸ் சைட் ஒரு ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட் இம்பார்ஷியல் அண்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸுமே நம்ம எடுத்திருக்கோம். இதுவரை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காவல்துறை சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணுவதிலும் தேர்தல் சீர்மையாக நடைபெறுவதிலும் எவ்வாறு முக்கியமாக பங்காற்றுகிறது என்றும் ஜனநாயகத்தின் வெற்றிக்காக காவல்துறையின் பணிகள் குறித்தும் வாக்காளர்களுக்கு விளக்கமளித்தார். நேயர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் குறித்த விழிப்புணர்வு தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெற்றது. தேர்தல் நடைமுறையில் காவல்துறையினர் பங்கு. தகவல்கள் தந்தார் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு R. கலைவாணன். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் S. நாத். அமைப்பில் உதவி ஆனந்தி முருகன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.